கொங்குநாடு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசியும் பருப்பும். பாருங்களேன், அந்த காலத்திலேயே நம்ம அம்மிச்சி எல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரு ஒன் பாட் டிஷ் நமக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த அரிசியும் பருப்பும் சாப்பாடு என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இத கழுகி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுடுங்க. குக்கர்ல செய்றது தான் ரொம்ப ஈஸி. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், நான் சும்மா பேருக்கு ஒரு பட்டை, கிராம்பு போடுவேன். அது ஆப்ஷனல் தான். ஆனா அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2மே சேர்த்துக்கணும். இடிச்சு வச்ச பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் இருக்க சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிடணும். அப்புறம் யூஸ்வலாக நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிஞ்சதும் தேவையான அளவு உப்பும் ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் உள்ளுக்குள்ளார போட்டு ஒரு 3-4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான அரிசியும் பருப்பும் சாப்பாடு ரெடி. இதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் தயிர் இருந்தாலே நாங்கள் கம்முன்னு சாப்பிட்டுக்குவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராமத்து பக்கம்லாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கு தொட்டுக்கிறக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் தருவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும்.